குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கும்பலக்கணத்துக்கு பார்க்க போகிறோம். கும்பலக்கணத்துக்குலாம் சந்திரன் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கும்பலக்கணத்துக்கு சந்திரன் வந்து 6ஆம் அதிபதியாக வராரு. 6ஆம் அதிபதினா ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வராரு. அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும்போது அவர் வந்து 6, 8, 12 மறைஞ்சு இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா மறைஞ்சிருந்தா தான் வந்து உங்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அல்லது குருவின் தொடர்போடு இருந்தார்னா, சுபகிரகம் சுக்கிரன் தொடர்பு குருவின் தொடர்போடு இருந்தார்னா, அவர் வந்து இந்த கெடுதல்கள்லாம் செய்ய மாட்டார். கடன் கட்சி அவமானப்படுறது, நோய் நொடி கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு கடனை வளர்ச்சி பண்ணுறது, இது எல்லாமே வந்து 6ஆம் இடம் தான். அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரும்போது அவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி கடன் கட்சிலாம் அதிகமாக கொடுக்க மாட்டார், அவமானப்படுறது கொடுக்க மாட்டார், கெடுதல்கள் எல்லாம் வந்து கும்பலக்கணத்துக்கு வந்து செய்ய மாட்டார். அதே மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் கேந்திரஸ்தானத்துலேயோ திரிகோண ஸ்தானத்துலேயோ இருந்தார்னா கொஞ்சம் அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான பலனை வந்து கொடுக்கும். ஏன்னா இவர் சுபகிரக வரிசையில் 15 நாளைக்கு இருப்பார். வளர்ப்பிற சந்திரனா இருந்தால் நீங்கள் வந்து சுப செலவு பண்ணி கடன் கட்சி பண்ணுற மாதிரி வரும். தேய்பிர சந்திரனா இருந்து அவர் கேந்திர திரிகோணத்தில் இருந்தார்னா நீங்கள் வந்து விரை செலவு பண்ணி கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை வந்து உருவாக்கி விடுவார். சந்திரனா இருந்தாலும் அவர் தாய்க்கு காரகராக வந்தாலும் 6ஆம் அதிபதியாக வரும்போது மட்டும் அவர் வந்து இந்த கும்பலக்னத்துக்கு வந்து சரியில்லாமல் தான் இருக்கும். மற்றபடி வந்து யாருக்கும் உயிர் ஆபத்தோ மற்ற கடன் கட்சி வந்து பெரிய லெவலில் கடனை கொடுத்து ரொம்ப அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்கோ அந்த அளவுக்குலாம் வந்து பெரிய லெவலில் இருக்காது. ஆனால் கொடுக்க வேண்டியதை ஒரு அளவோடு கொடுப்பாங்க. தேய்பிர சந்திரனாக இருந்தால் சுத்தமாக கொடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். வளர்பிற சந்திரனாக இருந்தால் அது கொடுக்க வேண்டிய பங்கு வந்து கொஞ்சம் 50% கொடுத்தே தீர்வார். மற்றபடி எதுவும் நல்லாயிருக்கும். கும்பலக்னத்துக்குலாம் சந்திரன் திசை நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.